எதுக்காக ஆண்கள் பெண்கள நெறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. பெண்கள் இப்படிதான் ஆடை அணியணும், இப்படிதான் இருக்கணும். ஆண்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்தா மாரி தான் பெண்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக ஆண்கள் நெறைய கட்டுப்பாடுகள விதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்களோட வருமானத்த பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்ப பொருளாதார ரீதியா வந்து பெண்கள்ல பெரும்பாலானவங்க ஆண்களோட வருமானத்த எதிர்பார்த்து, வருமானத்தின் மீது ஒரு குறியா இருக்கிறாங்க. அல்லது வருமானத்த நம்புறாங்க. ஆண்களோட வருமானம் தான் தங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்திற்கு ஆதாரம் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் ஆண்கள் இது மாதிரியான கட்டுப்பாடுகளை பெண்களுக்கு விதிக்கிறாங்க. பெண்கள் இப்படி தான் ட்ரெஸ் அணியணும், பெண்கள் இப்படி நடந்துக்கணும், இத்தனை மணிக்கு மேலே வெளியில் சுற்றக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடுகளை ஆண்கள் பெண்கள் மீது விதிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, ஆண்களோட பொருளாதாரத்தின் மீது பெண்களுக்கு மிகப்பெரிய குறிக்கோள் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, கண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அவங்க அப்போ அதுக்கு அப்படின்னா ஆண்கள் அதை சும்மா ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்காக அதாவது அப்போ ஆண்கள் பெண்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறான்னா அவன் எதை எதிர்பார்த்து கொடுக்குறான்னா, எனக்கு தகுந்த மாதிரியான அடிமையா நீ எனக்கு இருக்கணும், உன்னுடைய சுதந்திரத்தை தியாகம் பண்ணணும் எனக்காக. அப்போதான் நான் என்னுடைய பொருளாதாரத்தில் ஒன்றை வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிபந்தனை விதிக்கிறான். பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பணத்தின் மீதான ஆசையில் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சுதந்திரத்தை ஆண்கள்கிட்ட அடமானம் வச்சிடுறாங்க. எங்களுக்கு சோறு போதும், உடைகள் போதும், இருப்பிடம் இலவசமாக கிடைக்குது ஆண்கள்கிட்ட இருந்து. இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்களோட நிபந்தனைகளுக்கு உட்படுறாங்க. அதுதான் அடக்குமுறை, அதைத்தான் கட்டுப்பாடு, அடக்குமுறை. அப்போ அதுவும் வேணும், இதுவும் வேணும், பணமும் வேணும், ஆண்கள்கிட்ட பணமும் வேணும், பொருளாதாரம் எல்லாமே வேணும், இருப்பிடம் எல்லாமே இலவசமாக வேணும். அதே நேரத்தில் ஆண்கள் எங்களை சுதந்திரமாகவும் அனுமதிக்கணும்னா இது எப்படி சாத்தியம்? எப்போ ஆண்கள் பெண்கள் மீதான அடக்குமுறைகளை நிகழ்த்த மாட்டாங்க அப்படின்னா, பெண்கள் அவங்களே சம்பாதிச்சு அவங்களே அந்த சம்பாத்தியத்தில் வாழ கற்றுக்கணும். ஒரு குடும்பம்னு வந்தால் கூட குடும்ப பொருளாதாரத்தை சரிசமமாக பங்கு பிரிச்சுக்கணும். அப்போ தான் ஒரு பட்ஜெட் போடணும். சும்மா ஒவ்வொரு மாதமும் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை, அதில் அந்த தேவையில் ஆண் பெண் இருவருமே சரிசமமாக பங்கெடுத்துக்கணும். சும்மா அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதிகமாக காசெல்லாம் வாங்கக்கூடாது. இவ்வளோதான் ஆகிற செலவை சரிசமமாக பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஆண்களோட உழைப்பை பெண்கள் சுரண்டுறாங்கன்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப மிகப்பெரிய சுரண்டல். என்னன்னா, உலகம் முழுவதுமே நிகழ்கிற சுரண்டல் எதுனா, ஆண்களோட உழைப்பை சுரண்டுகிற ஆட்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அதற்கு அப்போ அவன் சும்மா அந்த சுரண்டலை அனுமதிக்க மாட்டான். அதற்கு விலையாக அவன் என்ன கேட்குறான்னா, பெண்களோட சுதந்திரத்தை கேட்குறான். பெண்கள் தங்களுக்கு அடிமையாக இருக்கணும். அப்போ தான் அந்த சுரண்டலை அனுமதிப்பதற்கான ஒரு காரணம் ஆண்களுக்கு என்ன இருக்குன்னா, பெண்கள் தங்களுக்கு அடிமையாக இருந்தால் தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய வாழ்க்கையை சுரண்டுவதற்கு பெண்களுக்கு ஆண்கள் அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். அதனால் பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நியாயமாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தோட செலவு ஒரு மாதத்தில் 20,000ன்னா கணவன் மனைவி இருவரும் 10,000 போட்டு அது அந்த பிரிச்சுக்கணும் சரிசமமாக, நியாயமாக. ஆண்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், இப்போ அது மாதிரி பெண்களும் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அவங்க 20,000 சம்பாதிக்கலாம், 30,000 சம்பாதிக்கலாம். அது மாதிரி ஆண்களும் 30,000 40,000 சம்பாதிக்கலாம். அதுக்காக அவன் தன்னுடைய வருமானத்தை முழுவதும் அந்த குடும்பத்துக்காக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவைங்கிறது, இப்போ 2 பேரும் சேர்ந்து 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்திற்கு தேவை, அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலையும் வேறுபடும். எல்லா மாதத்துலையும் ஒரே மாதிரி செலவுங்கிறது இருக்காது. அப்போது ஒரு மாதத்தில் 30,000 தேவைப்படும், இன்னொரு மாதத்தில் 50,000 தேவைப்படலாம். அல்லது இன்னொரு மாதத்தில் 20,000 மட்டுமே தேவைப்படலாம், அல்லது ஒரு மாதத்தில் 15,000 மட்டுமே தேவைப்படலாம். 15,000 தேவைப்பட்டுச்சுன்னா ஆளுக்கு 7,500 7,500 பிரிச்சுக்கணும். அப்புறம் இப்போ ஒரு மாதத்தில் 30,000 தேவைப்படுது, ஆளுக்கு 15,000 போடுங்க. கணவன் 15,000, மனைவி 15,000
ஒரு மாதத்தில் 40,000 தேவைப்படுதா, கணவன் 20,000, மனைவி 20,000. அப்புறம் வந்து சரி, ஒரு மனைவி வந்து 10,000 தான் சம்பாதிக்கிறா, கணவன் வந்து 20,000 சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரு மாதத்தோட குடும்ப செலவு வந்து 25,000 ஆயிடுது. அப்போ கணவன் வந்து 15,000, மனைவி 10,000 போடுறாங்க அப்படின்னா அது வந்து மனைவி பேரில் அது கடனாக வச்சுக்கணும். மனைவி கொடுக்க வேண்டிய 5,000 இல்லை, மனைவி 25,000 செலவாகுதுன்னா ஆளுக்கு 12,500 12,500 போடணும். அப்போ மனைவியோட வருமானம் 10,000, ஆனால் கணவனோட வருமானம் 20,000. ஒரு மாதத்தில் குடும்பத்திற்கான செலவு 25,000 அப்படின்னா மனைவி 10,000 கொடுத்துட்றாங்க குடும்பத்துக்காக. கணவன் வந்து மனைவிக்கும் சேர்த்து கணவனோட பங்கு அதில் 12,500 வருது. மனைவியால் 12,500 கொடுக்க முடியாது, ஏன்னா மனைவியோட வருமானம் 10,000. அப்போ அந்த 2,500 மனைவியால் கொடுக்க முடியல. அந்த 2,500 சேர்த்து கணவன் தன்னுடைய பங்களிப்பாக 12,500 ப்ளஸ் அந்த மனைவியோட பங்களிப்பான அந்த 2,500 சேர்த்து மொத்தம் 15,000 சொல்லிட்டு கொடுக்குறான். அதில் வந்து 2,500 மனைவி பேரில் அது வந்து மனைவி கொடுக்க வேண்டிய கடனாக பதிவு செய்யப்பட வேண்டும். இப்படி நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியும். அதனால் பெண்கள் வந்து எல்லா தப்பையும் ரொம்ப அடிப்படையாக வந்து ரொம்ப பெரிய தப்பை பண்ணிவிட்டு ரொம்பவும் அமைதியாக தவறுகளை பண்ணிவிட்டு அழுதுகிட்டு பரிதாபத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தங்களை ஆண்களை குற்றவாளிகளை ஆக்கிவிட்டு இப்போ பெண்கள் தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க. பெண்கள் அப்போது இதெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த நியாயம்னு ஒன்று இருக்குது. அது நியாயப்படி தான் எல்லாமே நடக்கும் இந்த உலகத்தில். எல்லாமே சரி, மக்கள் வந்து நியாயம் இல்லாமலும் நேர்மை இல்லாமலும் வாழ்ந்தாலும் அதற்குரிய பக்க விளைவுகளை கண்டிப்பாக அது உருவாகியே தரும். அதனால் பக்க விளைவுகள் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழணுன்னா நேர்மையாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும். அதனால் நேர்மை எது, ஒழுக்கம் எதுன்னு தேடி தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நேர்மை எது, நியாயம் எது, கட்டுப்பாடு எது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து இப்போ நம்ம வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நியாயம், அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் தெரியாமல் இருக்கலாம், மக்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அப்போ யாருக்குமே தெரியலங்கிறதுக்காக நம்ம அநியாயமான ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி செஞ்சால் கூட அதனுடைய பக்க விளைவுகள் வந்து உருவாகியே தீரும். அதனால் ஏற்படுற தீமை இங்கு விளைந்தே தீரும். அதனால் வந்து யாருக்கும் தெரியலங்கிறதுக்காக, மக்கள் அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு அநியாயங்களை நம்ம தாராளமாக செஞ்சோம் அப்படின்னா அதோட விளைவுகள் வந்து தான் தீரும். அதனால் வந்து விளைவுகள் நல்ல விளைவுகளாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே நல்லது நடக்கணும்னா நாம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எது நியாயம் எது நேர்மை அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு செய்யணும். அது இங்கே மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நேர்மைன்னா என்னன்னு இங்கே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியணும். எனக்கு தெரியுது நேர்மைன்னா என்னன்னு. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே உள்ளவங்களுக்கு நேர்மைங்கிறது ஒரு அந்நியமாக தெரியலாம், நியாயங்கிறது ஒரு அந்நியமான ஒரு விஷயமா இருக்கலாம், அவசியமே இல்லாத ஒரு விஷயமா தெரியலாம் அவங்களுக்கு. ஆனால் அது எனக்கு தெரியுது, எனக்கு அந்த அறிவு இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடப்பேன். ஏன்னா அதோட விளைவுகள் எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் எது நேர்மை, இந்த விஷயத்தில் எது நேர்மை எது நியாயம் அப்படி நடந்துக்க முயற்சி செய்யணும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு நீடித்த ஒரு நன்மையை நமக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக நம்ம நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டா, எந்த ஒரு விஷயத்துலையும் நியாயம் இல்லாமல் நடந்துக்கிட்டா அதோட விளைவுகளை அனுபவிச்சு. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு கணவன் என்ன சொல்கிறான்னு தனது மனைவிகிட்ட, நீ வேலைக்கே போகாத, அப்போ வந்து நான் என்னுடைய சம்பாத்தியத்தை நான் உனக்கு தரேன், நீ வேலைக்கு போகாத அப்படின்றான். அல்லது அந்த மனைவி வேலைக்கு போகிறான், அவள் 10,000 சம்பாதிக்கிறான், ஆண் வந்து 50,000 சம்பாதிக்கிறான். நான் என்னுடைய 50,000 நான் உனக்கு தரேன், நீ 10,000 கொடு அப்படிங்கிறான். ஓகே, நிறைய பணம் கிடைக்குதுன்னு அவன் ஒத்துக்கிறான். அப்போ அவன் நல்லா பார்த்துக்கிறேன்னு அவன் நினைக்கிறான். ஆனாலும் இதில் வந்து ஒரு அநியாயங்கிறது நடக்குது. அநியாயத்தை அவங்க வந்து அநியாயத்தை கடந்து அவங்க வந்து அநியாயத்தை அவங்க பெரிதுபடுத்தாமல் இதில் ஒரு நேர்மையின்மை இருக்குது. ஆண் வந்து அதிகமான பணத்தை போடுறான்,
அப்படிங்கும்போது அது வந்து ஆணோட பெருந்தன்மை கிடையாது. அது வந்து ஒரு அநீதி தான். அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்மளோட அது முடிஞ்சு போகிறதில்ல. 4 பேர் அதை பார்ப்பாங்க, அதை பின்பற்றுவாங்க. அதனால் நமக்கு அது வந்து அந்த அநீதியை பின்பற்றுவதோ, அந்த அநீதியான நடைமுறையை, ஒரு அநியாயமான ஒரு நடைமுறையை பின்பற்றுவது நமக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் அதை அது வந்து அதை பார்த்து அதை பின்பற்றுகிற பலருக்கு அது தீய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த அப்போ வந்து உங்க பக்கத்து குடும்பத்திலேயோ அல்லது இன்னொரு குடும்பத்திலேயோ இதை பார்க்குறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போகும். அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க அமைதி இல்லாமல் போனால் அவங்க குடும்பத்தில் நல்லது இல்லாமல், நேர்மை இல்லாமல், சண்டை சச்சரவுகளோடு இருந்தால் அதனால நம்ம குடும்பத்துலேயும் பாதிப்பு ஏற்படும். அதனால் வந்து எந்த வகையிலையும் அது வந்து நமக்கு வந்து அது தீமையை தான் தரும். அதனால் வந்து பெண்கள் வந்து நேர்மையாக குடும்பத்தை நடத்தணும். குடும்பம் என்பது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை வந்து நேர்மையாக நடத்தணும். அதனால் பொருளாதார பங்களிப்பில் ஆண்கள் மீது உழைப்பு சுரண்டலை நிகழ்த்தக்கூடாது. ஆண்களுடைய உழைப்பை சுரண்ட அப்படி அனுமதிச்சா அதற்கான விலையை நீங்கள் கொடுத்து தான் தரணும். அதனால் ஆண்களுக்கும் பாதிப்பு, பெண்களுக்கும் பாதிப்பு. அப்படி நீங்கள் வந்து ஆண்களோட உழைப்பை சுரண்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்கள் உங்களை சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. நீங்கள் என்ன உடை உடுத்தணுங்க முதற்கொண்டு நீங்கள் ஆண்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்ணும், எப்படி காலைல உங்களால் வந்து ஒரு சுதந்திரமாக நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் அநியாயமாக நடந்துக்கிட்டிங்கன்னா, ஆண்களோட உழைப்பை நீங்கள் சுரண்டிங்கன்னா உங்களால் வந்து சுதந்திரமாக நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. சுதந்திரமாக வாழவே விட மாட்டான் அந்த ஆண்கிறவன் வந்து அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் வந்து அவனை வந்து குறைச்சி எடை போடாதீங்க. அவன் ரொம்பவும் சுயநலவாதி. அப்புறம் வந்து அவன் ரொம்ப சரியாக அதற்கான விளைவுகளை அவன் தன்னை வந்து தனக்கு ஒரு பாதிப்புன்னா அதற்கு யாராக இருந்தாலும் தயதாட்சணம் இல்லாமல் அதற்குரிய தண்டனைகளை அவன் கொடுத்தே தருவான், மன்னிக்கவே மாட்டான். அப்படின்னு நினச்சிக்கிங்க. அப்படின்னு நினச்சிட்டு ஆண்கள்கிட்ட ஒழுங்காக நடந்துங்க. ஆண்களோட உழைப்பை சுரண்டா அவன் விடவே மாட்டான். அதற்கு பதிலாக உங்களுக்கே தெரியாமல் அவன் உங்களை வந்து உங்களுடைய சுதந்திரத்தை சுரண்ட ஆரம்பித்து விடுவான். உங்களுடைய வாழ்க்கையை சுரண்ட ஆரம்பித்து விடுவான். அதற்கு பதிலாக நீங்கள் அவனிடம் அடிமையாக இருப்பதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். பெண்களோட அடிமைத்தனத்தை விரும்பாத ஒரு ஆண் என்ன பண்ணுவான்னா, ஒரு பெண் தன்னுடைய உழைப்பை சுரண்ட அனுமதிக்கவே மாட்டான். அது அடிமையாக இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஆண்களோட ஒரு ஆணுக்கு அடிமைத்தனமே பிடிக்கல அப்படின்னா அவனுடைய கண்களுக்கு தெரியும் இந்த பெண்கள்லாம் அடிமையாக இருக்காங்க. இவ வந்து அடிமையாக இருக்கிற பெண்களை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அவள் வந்து ஆணோட உழைப்பை சுரண்டக்கூடியவளாக இருப்பாள். ஆணோட உழைப்பை வந்து அவள் ரொம்ப எளிதாக சுரண்டுவாள், திட்டமிட்டு சுரண்டுவாள், உரிமையோடு சுரண்டுவாள். அப்படி சுரண்ட அனுமதிக்கலைன்னு வச்சுக்கிங்க, ஒரு அடிமையாக இருக்கிற பெண்கள் ஒரு ஆணோட உழைப்பை சுரண்டுவா. அப்படி சுரண்டுறதுக்கு அந்த ஆண் அனுமதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு பயங்கர கோபம் வரும். அவள் என்ன பண்ணுவான்னா, அப்படிப்பட்ட தன்னுடைய ஆணின் உழைப்பை சுரண்ட அனுமதிக்காத ஆண்களுக்கு அவள் அடிமையாகவே இருக்க மாட்டாள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆண் வந்து பணமே கொடுக்கல, அவள் வேலைக்கும் போக மாட்டா, இவன் பணமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அல்லது குறைவாக கொடுக்குறான்னு குறைவாக கொடுத்தா புலம்பிக்கிட்டே இருப்பாள், திட்டிக்கிட்டே இருப்பாள். கொடுக்கவே இல்லைன்னா உனக்கெல்லாம் உன் கூட நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவள் போயிடுவாள். கொடுக்கலங்கிறக்காக அவள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் கொடுக்கலனாலே அப்புறம் மதிக்கவே மாட்டாள். அதனால் வேலைக்கு போகாமல் வீட்டிலே வச்சுருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு குடும்பத்தோட தேவையை சரிசமமாக பகிர்ந்துக்கிடணும். அந்த பங்களிப்பு இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஆமாம், சரிசமமாக பகிர்ந்துக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் வந்து அங்கே வந்து சமத்துவம் நிலவும். நீங்கள் பணத்தை ரொம்ப அலட்சியமாக நினச்சிக்கிட்டு, அதாவது ஒரு ஆண் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்யலைன்னா அல்லது கணக்கு பார்க்குறான்னா, பெண் என்ன பண்ணுவான்னா, இவன் ஒரு கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் மீது ஆண் மீது அவதூறுகளை பரப்புறதுக்கு அந்த அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள், அடிமை குணம் உடைய பெண்கள் தயங்கவே மாட்டாங்க. இவன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி. ஆனால் என்றைக்குமே வந்து அந்த பெண்கள் வந்து ஆண்களுக்கு தன்னுடைய உழைப்பாலான ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு கூட போயிருக்க மாட்டாங்க.
அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண் வந்து தனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா, அதாவது அப்படிப்பட்ட பெண்களுடைய கணவன்கள் அந்த பெண்களுக்கு குறைவாக பணம் கொடுத்தாலோ அல்லது பணத்தை கொடுக்கவே இல்லை என்றாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆண் ஒரு கஞ்ச பிசினாரி அப்படின்னு அது பயங்கரமாக பழி போடுவாங்க. ஆனால் அந்த பெண்கள் தன்னுடைய வாழ்நாளில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. அப்படி உழைச்சி ஒரு காசு கூட மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய கஞ்ச பிசினாரியாக இருப்பாங்க. அது மிகப்பெரிய கஞ்ச பிசினாரி தானே. தன்னுடைய இவங்க வந்து ஏதோ இவங்க தாராளமாக இருக்கிறது எல்லாமே இன்னொருத்தரோட உழைப்பினால் வந்த காசில் இவங்க தாராளமாக இருப்பாங்க. ஊரா விட்டு நொய்யே என் பொண்டாட்டி கையன்ற மாதிரி. அதனால் வந்து மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் யாரிடமிருந்து யாருக்கு நிகழ்கிறது என்றால் பெண்களிடமிருந்து ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுபவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அதற்கு பதிலாகத்தான் ஆண்கள் பெண்களுடைய சுதந்திரத்தை சுரண்டுகிறார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். பெண்களுடைய சுதந்திரத்தை, பெண்களுடைய வாழ்க்கையை பழிக்கு பழி நடக்கிறது தான். என்னை அடிக்கிறேன், நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன். அதனால் வந்து அநியாயங்கள் வந்து அடிக்கிற மாதிரி தான். நீ அநியாயங்களை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அது நல்லது. அப்போ நம்ம வந்து ஒன்று செய்கிறோம், நமக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நம்ம பிறருக்கு செய்யணும். அப்போ வந்து இப்போ பெண்கள் ஆண்கள் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு திரும்ப கிடைக்குது. அவங்க ஆண்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆண்களால் திரும்ப கிடைக்குது. அப்படிப்பட்ட பெண்கள் ஆண்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதுதான் அந்த பெண்களுக்கு திரும்ப கிடைக்குது. அதனால் நான் பொதுவாக என்னென்னா, நமக்கு என்ன தேவையோ அதை தான் நாம் பிறருக்கு செய்யணும். நமக்கு தெரிஞ்சது தான் நம்முடைய தேவை. அப்போ நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம். அதுதான் எது நமக்கு தேவையோ அதை மட்டுமே தான் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். நாம் தெரிஞ்சு வைத்துக்கொள்வது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும். அப்படி இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம பிறருக்கு செய்வோம். அதுதான் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் எது நியாயம் நேர்மை அப்படின்னு தேடி தயவுதாட்சியம் இல்லாமல் அதை கடைபிடித்து கொண்டே இருந்தால் நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போவோம். அப்படிங்கிறது மட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆண் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய உழைப்பை சுரண்ட யாரையுமே அனுமதிக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. மனைவிங்கிற பேரில் யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உழைப்பை வந்து சுரண்டுவதற்கு அவன் அனுமதிக்கவே இல்லை என்றால் அப்போ அவன் வந்து யாரையுமே அடிமைப்படுத்தவும் மாட்டான். தன்னுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவிக்கு அனுமதி கொடுக்குறான் அப்படின்னா, அதாவது நீ வேலைக்கே போக வேண்டாம், வீட்டிலே இரு, நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித காரணமும் இல்லாமல் ஒரு மனைவியை வீட்டிலே உட்கார வச்சு ஒருத்தன் சாப்பாடு போடுறான்னா, அப்படிப்பட்ட ஆண் வந்து தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு அவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு உரிமையை கொடுக்குறான், அனுமதியை கொடுக்குறான். அப்போ அப்படிப்பட்ட மனைவி வந்து அந்த ஆணின் உழைப்பை ஒரு உரிமையோடு சுரண்டி வாழ்க்கை நடத்துகிறாள். அப்போ அதற்கு பதிலாக அந்த ஆண் என்ன பண்ணுறான்னா, அந்த பெண்ணை அடிமைப்படுத்துகிறான். இவனுக்கு தேவையான எல்லா வேலையும் அந்த பெண் செஞ்சு கொடுப்பா. சாப்பாடு செஞ்சு போடுவா, சமைச்சு போடுவா, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுவா, வீட்டை தூய்மையாக வச்சுருப்பான். வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டான் இவன். எல்லா வேலையும் அவள் செஞ்சு கொடுப்பா. அது மாதிரி இவன் சொல்கிற மாதிரி தான் அவள் நடந்துக்கணும். இவன் சொல்கிற மாதிரி தான் அவள் ட்ரெஸ் பண்ணணும். எல்லாமே என்ன பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாத்தையுமே இவன் தான் முடிவெடுப்பான். அப்போ அந்த விஷயத்த அவன் பண்ணுவான். அப்போது வந்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய உழைப்பை ஒரு ஆணுக்கு வந்து அடிமைத்தனமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்கள் அடிமையாக இருக்கிறதே ஒரு ஆணுக்கு பிடிக்கலன்னா, தன்னுடைய உழைப்பை சுரண்டறதுக்கு அவன் ஒரு ஆண் வந்து எந்த ஒரு தருணத்துலையும் எந்த பெண்ணையும் அனுமதிக்கவே மாட்டான். அப்படி இருக்கும்போது அடிமை குணமுடைய பெண்கள், அதாவது ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிற பெண்கள் இப்படிப்பட்ட ஆண்களை நெருங்கவே முடியாது. யாரை நெருங்க முடியாதுன்னா, ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுகிற பெண்களை, அதாவது பெண்களுடைய அடிமைத்தனத்தை விரும்பாத ஒரு ஆணை வந்து ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு தயாராக இருக்கிற பெண்கள் வந்து நெருங்கவே முடியாது. அடிமைத்தனத்தை விரும்பாத ஆண்களை
ஆண்களின் உழைப்பை சுரண்டுகிற பெண்கள் நெருங்கவே முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ஏன்னா அவனுக்கு அடிமைத்தனமே பிடிக்காது. அதனால் அடிமை குணமுடைய பெண்கள் வந்து இவனை நெருங்கவே முடியாது. அப்போ இவனுக்கு யார் மேலே ஈர்ப்பு வரும்னு, அப்படி ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு தெரியாத சுயமரியாதையுடைய பெண்களை நோக்கி இவன் நகருவான். அதுபோன்ற ஆண் நண்பர்களை நோக்கி நகருவான். சுயமரியாதையுடைய ஆண் நண்பர்களை நோக்கி இந்த ஆண் நகருவான். யாருன்னா, அதாவது தன்னுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு பெண்களை அனுமதிக்காத ஒரு ஆண், அடிமைத்தனத்தை விரும்பாத ஆண் ஒருவன் சுயமரியாதையுடைய பெண்களை நோக்கி, உறவினர்களை நோக்கி, நண்பர்களை நோக்கி நகர்ந்து செல்வான். அதனால் நாம் வந்து நேர்மையாக இருக்கிறதுனால, நியாயமாக இருக்கிறதுனால, எந்த ஒரு விஷயத்துலையும் நேர்மையாகவும் நியாயமாகவும் தன்னுடைய உழைப்பை எந்த விதத்துலையும் சுரண்டுவதற்கு அனுமதிக்காத ஒரு ஆண், அதன் மூலம் தன்னை நியாயமாகவும் நேர்மையாகவும் எப்பொழுதுமே பார்த்து வாழ்க்கையை கடந்து செல்கிற ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல உறவுமுறை பரிசாக கிடைக்கிறது. ஒரு சுயமரியாதை பரிசாக கிடைக்கிறது. ஒரு உயர்ந்த அன்பு வந்து பரிசாக கிடைக்குது. உயர்ந்த அன்புன்னா என்னென்னா, தூய்மையான அன்புங்கிறது என்னென்னா, உண்மையான அன்புங்கிறது என்னென்னா, அந்த அடிமைத்தனம் இல்லாத அன்பு. அதுதான் வந்து உண்மையான அன்பு. இந்த ஒரு ஆணுடைய உழைப்பை உரிமையோடு சுரண்டுகிறா பாருங்க, அந்த பெண்களுடைய அன்பு வந்து உண்மையான அன்பு கிடையாது. அதை அனுமதிக்கிறான் பாருங்க, ஒரு ஆணுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு பெண்களை அனுமதிக்கிறாங்க பாருங்க, அந்த ஆணின் அன்பும் உண்மையான அன்பு கிடையாது. அது வந்து கலப்படம், நல்ல அன்பே கிடையாது, தூய்மையற்ற அன்பு. அதனால் நம்ம நேர்மையாக இருந்தால் நம்ம ஒரு தூய்மையான அன்பு நமக்கு பரிசாக கிடைக்கும். நம்ம உழைப்பை நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரம். நாம் வந்து உழைக்கிறோம் அப்படின்னா அதற்காக நாம் நேரத்தை செலவழிக்கிறோம். அது நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு. அதனை சுரண்டுவதற்கு யாரையுமே அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் பிறருக்கு உதவியாக கொடுக்கலாம். அதையும் நாம் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது.